என்டிஏ கூட்டணியில் புரட்சி பாரதம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்கியிருந்தார்கள். அதிலும் ஏற்கனவே வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அதே தொகுதியும் தற்பொழுது ஒதுக்கி இருக்கிறார்கள். எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு சில நிர்வாகிகள் கூடுதல் இடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி அதில் ஒரு சில கருத்துக்கள் கலந்துரையாடி கடைசியாக முடிந்தவரை முயற்சி பண்ணுவோம், இல்லாவிட்டால் தொடர்ந்து இந்த என்டிஏ கூட்டணியில் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் நாம் நீடிக்கலாம் என்று தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்களை எடப்பாடியார் அவர்களை சந்தித்து முறையாக அவரும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம், நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், அதற்கு பிறகு நாம் பார்த்துக்கொள்ளலாம், எந்த விதத்திலும் புரட்சி பாரதத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதேபோல் எங்களுடைய தொண்டர்களும் சமாதானமாகி நாம் இந்த ஒரு தொகுதியை ஏற்றுக்கொண்டு நாம் வெற்றிக்கணியை பறிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொதுச்செயலரை சந்தித்து எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த சின்னம் சார் தற்பொழுது புதிய சின்னத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றோம். மீண்டும் நீங்கள் தான் வேட்பாளர்? ஆமாம், வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம். என்டிஏ கூட்டணியில் புரட்சி பாரதம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்கியிருந்தார்கள். அதிலும் ஏற்கனவே வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அதே தொகுதியும் தற்பொழுது ஒதுக்கி இருக்கிறார்கள். எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு சில நிர்வாகிகள் கூடுதல் இடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி அதில் ஒரு சில கருத்துக்கள் கலந்துரையாடி கடைசியாக முடிந்தவரை முயற்சி பண்ணுவோம், இல்லாவிட்டால் தொடர்ந்து இந்த என்டிஏ கூட்டணியில் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் நாம் நீடிக்கலாம் என்று தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்களை எடப்பாடியார் அவர்களை சந்தித்து முறையாக அவரும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம், நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், அதற்கு பிறகு நாம் பார்த்துக்கொள்ளலாம், எந்த விதத்திலும் புரட்சி பாரதத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதேபோல் எங்களுடைய தொண்டர்களும் சமாதானமாகி நாம் இந்த ஒரு தொகுதியை ஏற்றுக்கொண்டு நாம் வெற்றிக்கணியை பறிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொதுச்செயலரை சந்தித்து எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த சின்னம் சார் தற்பொழுது புதிய சின்னத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே
இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றோம். மீண்டும் நீங்கள் தான் வேட்பாளர் சார். ஆமாம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம்.